ராமர் பட்டாபிஷேகத்தின் பொழுது எல்லாரும் மகிழ்ந்து போய் உட்கார்ந்து இருந்தானா, இவர் காலடியில அமர்த்து இருந்த பொழுது சீத்தை மகிழ்ந்து தன்னுடைய கழுத்துல இருந்து ஒரு மணி மாலையை எடுத்து ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துருக்கா. கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும், அதை பார்த்து பொண்ணு கழுத்துல போட்டு இருக்கணும், இல்லாட்ட வச்சிருந்துருக்கணும். ஒரு ஒரு மணியா கடிச்சு பார்த்துட்டு இருந்தாராம். ஒரு ஒரு மணியா இப்படி கடிச்சு கடிச்சு அப்ப எல்லாருக்கும் கோபம் வந்துதான். சீத்தை உனக்கு ஒரு அழகான ஒரு மணி மாலை கொடுத்துருக்கா, எனக்கு இந்த இடத்துல சபரி ஞாபகம் வருது. ஒரு பழத்தை பறிச்சு கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்து, நல்லா இனிப்பா இருக்குது, ராமனுக்கு இது நல்லா இருக்கும்னு, அது எச்சல்னு அவர் நினைக்கல. அது அப்படி கூடையில வச்சிருந்தாலும் அந்த இழந்த பழம் எல்லாம் சுருங்கி 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 நல்ல கனிஞ்ச பழமா தான் அவர் ராமருக்கு கொடுத்துருக்கா. அது போல இவர் இதை கடிக்கவும் எல்லாரும் கேட்டாலும், ஆஞ்சநேயா என்னப்பா பண்ற, நீ பண்றது நல்லா இருக்கா? இல்ல, ராமன் அதுக்குள்ள இருக்கானான்னு பார்த்தேன், எனக்கு ராமன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த ஒரு ஒரு மணிக்குள்ளேயும் அவன் ராமன் இருக்கானா அப்படின்னு கேட்டபோது, என்னதான் இருந்தாலும் உன்னோட வானர புத்தியை காட்டிட்டியே, ராமன் எங்க இருக்கான் நீ சொல்லு அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய மார்பில் இருக்கிறான். அந்த தன்னுடைய மார்பை திறந்து காட்டின பொழுது ஹிருதயத்தில் ராம பட்டாபிஷேகம் அப்படியே தெரிந்ததாக. நான்லாம் சின்ன வயசுல கதை கேட்கிற போது அந்த பிரசங்கம் செய்கிறவர்கள் இந்த கதையெல்லாம் சொல்ற பொழுது அப்படியே ஒரு மனதுக்குள்ள ஒரு அப்படியே படம் போல விரியும். அவர் தன்னுடைய அகன்ற மார்பை அப்படி கிழித்து காட்டினார். எல்லோரும் பார்த்தார்கள், அங்கே ராமன் இருந்தான் அப்படின்ட்டு. உன்னுடைய இருதயத்துக்குள்ளும் ராமன், உன்னுடைய வாக்கிலையும் ராமன், உன்னுடைய எண்ணத்திலையும் ராமன், என்னுடைய சரீரம் பூரா இருக்கிறது ராமன் 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 ராமன்.